வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸ் ஆஃப் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பை பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு தென் நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான வெனஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேம் தான் இல்லையா, நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே நம்ம பை பண்ண மாட்டோம். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். அந்த ரீசனால நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. தென் என்ன பண்ணுவோம்னா, நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது இல்லையா. ஸோ நம்ம லைனில் ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன், இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 55295 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம கொஞ்சம் நேரம் ஸ்டெபிளாகவே இருந்தது. பட் சடனாக நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சு, ஆக்சுவலி ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒரு 129 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 55166 வரைக்கும் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட். ஸோ எப்போவுமே நான் அகைன் மென்ஷன் பண்ணுறேன், எப்போவுமே எந்த ட்ரேட்ஸ் பை பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஸ்டாப் லாஸ் தென் டார்கெட் டிசைட் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் டார்கெட்ஸ் டிசைட் பண்ணாமல் எந்த ட்ரேட்ஸுமே வந்து என்ட்ரு ஆகாதீங்க. ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அது. நமக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு சுச்சுவேஷன்ஸ் வேறு இப்போ ப்ராப்பராக இல்லை, இன்னமுமே வந்து நார்மல் ஆகலை, இன்னும் கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ரொம்ப ரொம்ப வலட்டைலாக தான் மொமெண்டமும் இருந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன் ஹிட். தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்துடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகைன் அதே மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட்ஸில். ஆக்சுவலி வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு என்ன ஆகிட்டு இருக்குன்னா, மார்க்கெட் கொஞ்சம் அப்பில் மொமெண்டம் கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனில் தான் நமக்கு மொமெண்டம் இருந்தது. கொஞ்சம் கூட வந்துட்டு அப்பில் நமக்கு பாசிபிலிட்டிஸே இல்லாத மாதிரி இருந்தது. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு அப்பில் வந்துட்டு நமக்கு மூவ் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணி நம்ம வந்துட்டு நீட்டாக வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா, பை பண்ணியிருப்பீங்க 55233 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இதோட அழகாக நம்ம டார்கெட் லைன் வரைக்கும் சூப்பராக நீட்டாக அச்சீவ் ஆச்சு. 55554 வந்துட்டு ஒரு 321 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒரே சிங்கிள் ட்ரேட்லேயே வந்துட்டு ஒரு 321 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் தேர்ட் ட்ரேடும் பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு இன்றைக்கி ஒன்லி 3 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இல்லையா, 3 கன்ஃபர்மேஷன்ஸ். தென் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் நம்ம லைனில் இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ரிவர்சல் கன்ஃபர்மேஷனில் வந்துட்டு இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங்கில் 55435 வந்து நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட மார்க்கெட்டோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்துட்டு 55229 வரைக்கும் ஒரு 206 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். அது ஒரு மேக்ஸிமமான ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 206 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி இப்படி தான் இருந்தது மார்க்கெட் மூவ். ரொம்ப வலட்டைலாக தான் இன்றைக்கும் மொமெண்டம் இருந்தது. பட் நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு 3 கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருந்தது. அதுலேயுமே ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் பண்ணுச்சு. பட் அகைன் 2 கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லையா. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் எப்போவுமே அப்படி தான் இருக்கும், நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸ் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஷியராக வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமம். ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட் புக்கிங் 5 to 7 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஏர்ன் பண்ணிக்கலாம். வித் குட்டி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது ஒரு 129 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸும் ஹிட் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி இல்லையா. ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 398 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் எப்படின்னா ஒரு 398 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்னைக்கான நம்மளோட டே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கான இன்னைக்கான டேயும் கம்ப்ளீட் ஆயிருக்கும்.
ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு Thursday நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போது நம்ம பேங்க் நிஃப்டிக்காக நாளைக்கு Thursday நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத பார்த்துலாம். நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தாலும் நீங்கள் வரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் நம்ம போத் ட்ரெண்ட்ஸுமே பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 55503, 55732, 56142, 56567, then 56972, 57176. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட். இது சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 55036, 54540, 54045, 537, 58, 53486, then 52893. ஸோ இதாங்க, இது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் டவுன் ட்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இதுதான், இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. ஃபார் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தென் நிஃப்டி 50க்கான வெனஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் Thursday நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான் இல்லையா. நம்மளும் ஃபர்ஸ்ட் 10 minutes எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் அழகாக இங்கே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 23687 உங்கள் பையிங் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்துட்டு 23835 வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 148 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். சப்போஸ் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு, நம்ம பை பண்ணியாச்சு, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா பை பண்ணிவிட்டு நீங்கள் மினிமமான டார்கெட்டிங் இங்கே செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட்டிங் அச்சீவ்டு தான். பிகாஸ் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ கால் ப்ரைஸில் பை பண்ணியிருப்பீங்க, பை பண்ணி ஒரு மினிமமான நீங்கள் டார்கெட் செட் பண்ணிட்டும் வெளியில் வந்திருக்கலாம், எக்ஸிட் ஆயிருக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் அதை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருந்தாலும் ஒரு 148 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாகவும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேடும் பார்த்துடலாம் வாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட செகண்ட் கன்ஃபர்மேஷனே நமக்கு இருந்தது. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு ஒரு 2.3 பாயிண்ட் சம்திங்கில் வந்துட்டு ரொம்பவே நமக்கு வந்து இப்போ கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வாலடைலாக மார்க்கெட் மொமெண்டம் போயிட்டு இருந்தது. ஸோ வந்துட்டு இங்கே கொஞ்சம் கூட கன்ஃபர்மேஷன் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தான் வந்து ஒரு டவுன் கன்ஃபர்மேஷன், ரிவர்சலில் நமக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ 23824 நம்ம பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பை பண்ணலாம் இல்லையா. கன்ஃபர்மேஷன் இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆச்சுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே இல்லை. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் தான், பட் இங்கே கொஞ்சம் மொமெண்டம் கொடுக்கல. சடனாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஒரு 27 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 23851 வரைக்கும் ஒரு 27 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் நம்மளோட செகண்ட் ட்ரேடில். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் என்னாச்சு, நம்ம லைனில் ஒரு டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. 23811 வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டோட லோ வேல்யூ வரைக்கும் ஓகே. ஸோ மார்க்கெட்டோட லோ 23730 வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 81 பாயிண்ட் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி 50லேயுமே வந்துட்டு நமக்கு 3 ட்ரேட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் 3 ட்ரேட்ஸ் தான் இருந்தது. ஸோ ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 229 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் 27 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லையா. ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஒரு 202 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி 50லேயும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆச்சு.
ஸோ போத் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஓவரால் ஒரு 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி வெனஸ்டேக்கான நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம போத் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வொலடைல் ஆக்சுவலி ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. ஸோ சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். சிமிலர்லி கொஞ்சம் பெட்டர் மூவ் இருக்கும்போது ஷுவராக வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா மட்டும் நம்ம லைனில் கிடைக்கும்போது நீங்கள் ஷுவராக பண்ணலாம். கண்டிப்பாக அது ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் நம்ம மூவ் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். பட் இன்னும் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் நார்மல் ஆகலை. ஸோ எவ்ரிடே ட்ரேட்ஸுமே கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் வந்துட்டு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ண வேண்டாம். அது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட். தென் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்துட்டு நம்ம நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாம். 23822, 239, 51, 240, 64, 241, 69, 242, 39, 243, 79. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 236, 18, 235, 02, 234, 51, 2339, 232, 48, then 23142. So this is our downtrends target for Nifty 50. ஓகே, ஸோ இதாங்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா? பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் டார்கெட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு அந்த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் நார்மல் ஆகலை. ஸோ சேஃபாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.